விஜய் அவர்கள் ஒருபோது முதலமைச்சராக முடியாது என ஆதிசிவ சோழர் புலிப்படையின் தலைவர் சிவபாலன் தெரிவித்துள்ளார். மாபெரும் நடிகரும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் செல்வாக்குமிக்க தலைவர். அந்த இடத்தை இனி யாராலும் நிரப்ப முடியாது என ஆதிசிவ சோழர் புலிப்படையின் நிறுவன தலைவர் மு. சிவபாலன் அவர்கள் தெரிவித்துள்ளார். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இளைய தலைவர்கள் ஒன்றான விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சி ஆரம்பித்து பரபரப்பு ஏற்படுத்தி வருகிறார். விஜய் அவர்கள் ஒரு ஆளுமை மிக்க தலைவர்தான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனாலும் பாரத ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் என்றும் அவர் இடத்தில் இனி யாரும் வர முடியாது. தற்போது நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவுகிறது. விஜய் அவர்கள் முதலமைச்சராவது மிக கடினம். எனவே நடிகர் என்ற பெயரில் எம்ஜிஆர் அவர்களோடு விஜயை ஒப்பிட்டு பார்க்க முடியாது என தெரிவித்தார். அதாவது விஜயங்கள் இன்னைக்கு இளைஞர் மட்டத்தில் நடிகர் விஜய் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அதை நாங்கள் இல்லை சொல்ல போகிறது புரிஞ்சுக்கலாம், மிகப்பெரிய ஆளுமை புரிஞ்சுக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் நடிகர் முதலமைச்சர் ஆவரன்னு சொல்கிறது அவர் மக்களோட உணர்வுபூர்வமாக கலந்திருந்தவர். உண்மையை மக்கள் நேசித்தவர். எல்லா மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார், யாரையும் பிரித்து பார்க்கல. அதனால தான் அவர் 15 வருஷமாக முதலமைச்சர் இருந்தார். அதே இதில் இவர் வந்தாலும் ஆனால் இவர் திருப்பரங்குன்றம் நடந்த பூர்ண அவரோட பார்த்தீங்கன்னா தீபத்தை ஏற்ற அனுமதிக்கலை. அதாவது மண்முகு நீதிபதி அவங்க சோமநாதி அவங்க உத்தரவு போட்டும் கூட அதை அனுமதிக்கலன்னு சொல்லி வேதனையில் ஒரு முருக பக்தர் பூர்ண சந்திரன் அவர்களும் தன்னே தான உடம்பு தீயா எடுத்துக்கொண்டு அவர் மறைஞ்சார். அந்த தியாகத்தை நாங்கள் எப்படி சொல்கிறோன்னு தெரியல. அது மிகப்பெரிய ஒரு அது வேதக்கூடிய விஷயம். அந்த விஷயம் நடந்த விஷயம் அப்போ அந்த விஷயத்தில் சீமான் கருத்து தெரிவிக்கலை, விஜய் அவங்க கருத்து தெரிவிக்கல. அப்போ இங்கனைக்கு மத சார்ந்ததான் விஜயும் போகிறாரு, சீமானும் போகிறாங்க. சைவ சித்தாந்தத்தில் ஒருத்தர் இறந்து தமிழ் சார்ந்த முருகப்பெருமான அவர் தமிழ் கடற்கரை எல்லாரும் தெரியும். அவருக்காக ஒருத்தன் இறந்து ஜோதி ஏற்ற முடியலன்னு சொல்லி இறக்கக்குள்ள விஜய் அதுக்கு ஒரு பதிவு பண்ணலை. அந்த 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 இறந்த அந்த 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 போய்ட்டு அந்த இறந்த இடத்துக்கு போய்ட்டு பார்க்கவே இல்லை. அதுக்கு ஒரு ஒரு நினைவு கூட கூறலை. அப்போ இது எங்கே போய் நிற்குது அரசியல்? விஜய்க்கு மிகப்பெரிய ஆளுமை புரியுங்களா, அது நான் இல்லை சொல்ல மாட்டேன். ஆனால் அது வாக்கா மாறாது, தேர்தல் வாக்கா மாறாது. இன்னைக்கு 10 லட்சம் பேர் இன்னைக்கு கூடுவாங்க. தமிழ்நாட்டில் விஜய் 10 லட்சம் பேர் கூடுவாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதே 10 லட்சம் திருச்சிலையும் கூடும், அதே 10 லட்சம் மதுரையிலையும் கூடும், அதே 10 லட்சம் தூத்துக்குடியிலையும் கூடும். ஆனால் அது வாக்கா மாறாது. அந்த 10 லட்சம் தான் அந்த 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 அமைப்பு விஜய்களை ஓடி கொடுத்ததா மக்கள், அதாவது முதியவர்கள் வளர சங்கதிகள் இவருக்கு வாக்களிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா அதுக்கு உதாரணம் மாண்புமிகு ஆந்திரா முதலமைச்சர் பவன் கல்யாண் அவங்க சொல்ல கருத்துக்களை பார்க்கணும். அவர் சொன்னார், சிரஞ்சீவி அவர் மிகப்பெரிய ஒரு ஆளுமே. நான் அவர் அந்த தேர்தல் நின்று நான் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தேன். அதுக்கு பிறகு இந்தியோட அரசியல் எப்படி இருக்கும், ஒரு நடிகராக இருந்து கூட நமக்கு ஜெயிக்க முடியாத காரணத்தை தேடித்தான் அதுக்கு பிறகு ஒரு கூட்டணி தத்துவத்தை கொண்டு வராரு. சில விஷயத்த சனாதன தர்மத்தை நான் நிறுத்தணும், என்னை சார்ந்த மத சனாதன தர்மத்தை நிறுத்தணும்னு சொல்லித்தான் இன்னைக்கு இப்படி அதாவது துணை முதலமைச்சர் இருக்குது. அவரோட ஆளுமை. நடிகர் விஜய் ஒரு நடிகர் சொல்லி வச்சா நீங்கள் ஆட்சி அமைக்க முடியாது. அது எம்ஜிஆர் அவங்களோட முடிஞ்சு போச்சு புரியுங்களா, அது முடிஞ்சு போச்சு. இனி தமிழ்நாட்டில் யாரும் அமைக்க மாட்டாங்க. அதே மாதிரி சீமானோ விஜயோ இங்கே முதலமைச்சர் வர முடியாது புரியுங்களா. அதுதான் உண்மையான சப்ஜெக்ட். இது தேர்தல் முடிஞ்சது. இந்த கருத்தை உங்களுக்கு நான் சொன்ன என்னன்னு புரிஞ்சிருக்கும்.